இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் துன்பம் உங்களை சூழ்ந்து நிற்கலாம். ஏன் உயிருக்கே போராடக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் ஆபத்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் முன்னே நின்று உங்களுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கலாம். அதை சமாளிக்க முடியாதபடி, அதை எதிர்கொள்ள முடியாதபடி இன்றைக்கு உன்னுடைய உறவுகளையோ வேறு எந்த மனிதர்களையோ நீ தேடிச் சென்று பல ஏமாற்றத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, எந்த ஒரு ஆபத்து வேளையிலும் உங்களை தப்புவிக்க, உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள தெய்வம் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் எல்லா வேதனையிலிருந்தும் அவனை தெய்வம் தப்புவித்தார். தெய்வம் தாமே என்னை தப்புவிக்கிறார் துன்பத்திலிருந்து என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் தேவ பிள்ளைகளை எதிர்த்து நின்ற பொழுது தாவீது சவுல் ராஜா முன்னே நின்று கோலியாத்தை ஜெயம் கொள்ளும்படியாக நான் செல்கிறேன் என்று சொல்லி கூறிய போது அனைவரும் இவன் ஒரு இளைஞன் தானே, இவன் எப்படி ஒரு மாபெரும் வீரனான கோலியாத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் மீது சந்தேகித்தனர். தாவீது சவுலிடத்தில் சொன்னான், அரசே, என் தந்தையின் ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது சிங்கமோ கரடியோ வந்து அதை கவ்வி இழுத்துச் சென்றால் நான் அதை துரத்தி சென்று என் தாடையால் அடித்து அதன் வாயை பிளந்து ஆட்டை விடுவிப்பேன். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவன் வீர முழக்கமிட்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, அன்றைக்கு சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தாவீதை தப்புவித்த தெய்வம் மாபெரும் யுத்த களத்திலே கோலியாத்தின் கையிலிருந்து தாவீதை தப்புவித்த தெய்வம் இன்றைக்கு உங்களையும் துன்பத்தின் பிடியிலிருந்து, பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து, ஏன் நோயிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.